சொந்த பந்தங்களுடன் தித்திக்கும் தீபாவளியை அடையார் ஆனந்த பவனின் வகை வகையான ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸுடன் கொண்டாடுங்கள். நட்சத்திர எழுத்தாளர் ராம் முருகவேலின் அட்டகாசமான நாவல் புனைப்பாவை இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் உங்கள் விகடன் பிளேயில். இப்போவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. பிளே ஐகானை கிளிக் பண்ணி புனைப்பாவை கேளுங்க. ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். என்ன டான்ஸா அது? டான்ஸா கிடையாது, இப்படி பண்றது டான்ஸ் அவங்க ஊர்ல காரைக்குடியில. ஆமா, டான்ஸ் மாதிரி தான் இருக்கு. கிரிக்கெட்னு நினைச்சு பேட் மாதிரி வர்றீங்களா? இதெல்லாம் நம்ம காலேஜ் படிக்கிறப்ப, ஸ்கூல் படிக்கிறப்ப, சும்மா தூள் நடக்கிறப்ப கூட பவுலிங் போற மாதிரி ஒண்ணு பண்ணுவோம், பேட்டிங் ஒண்ணு பண்ணுவோம். அதெல்லாம் சிறகடிச்சு பிறந்த காலகட்டம். இப்பெல்லாம் சிறகு ஒடிஞ்சு ஆடி அடங்கி வந்து உட்கார்ந்துருக்கோம். ஓகே, நமக்கு எல்லாருக்குமே கிரிக்கெட்டுங்கிறது பிடிக்கும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு விளையாட்டு செய்தியிலிருந்து ஆரம்பிக்கலாம். இது அரசியல்வாதிகளை பத்தின விளையாட்டு செய்தியில உண்மையான விளையாட்டு செய்தி தான். ஓகே, மதுரையில ஒரு 12.5 ஏக்கர் அளவுல சர்வதேச தரத்திலான கிரிக்கெட் மைதானத்தை அமைச்சிருக்காங்க வேலம்மாள் குழுமம். ஓகே, இங்க தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கம், மதுரை கிரிக்கெட் சங்கம், அதே மாதிரி ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, இங்கெல்லாம் எல்லாம் அலசி ஆலோசனை பண்ணி ஒரு சர்வதேச தரத்துல வந்து அமைச்சிருக்கிறதா வந்து சொல்றாங்க. 300 கோடிக்கு மேல செலவெல்லாம் வந்து பண்ணிருக்காங்க. தலை தோனி வந்து திறந்து வச்சிருக்காரு. ஓ, அதுதான் அந்த ஹெலிகாப்டர் ஷாட் தான் ட்ரை பண்ணிட்டேன். அது ஹெலிகாப்டர் ஷாட்டு தான், அது அவருக்கு மட்டும்தான் வரும், விட்டுருங்க. ஓகே, இப்போ என்னன்னா டிஎன்பிஎல், ஐபிஎல், ரஞ்சி டிராஃபி போன்ற போட்டிகளாம் நடத்தப்படலாம்னு சொல்றாங்க. ஓகே, அப்ப மதுரைன்ஸுக்கு புது என்டர்டைன்மெண்ட் ஒண்ணு வந்திருக்காங்க. மதுரைன்ஸ் மட்டும் கிடையாது, இப்ப யாராவது கிரிக்கெட் ரசிகர் ஏதாவது வெளியூர்ல இருந்தா கூட, குறிப்பா சவுத்துல இருந்தா சென்னை வந்து அவங்க பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருந்திருக்கும். இப்ப இந்த போட்டிகள்லாம் அங்க நடத்தப்பட்டுச்சு அப்படின்னா இனிமேட்டு அங்க கூட வந்து பார்க்கலாம். 30,000 பேர் அமர்ந்து பாக்குற அளவுக்கு வசதிகள்லாம் பண்ணப்பட்டிருக்கு. ஓகே, அதை வந்து தோனி நேற்று வந்து திறந்து வச்சிருக்காரு. அவருக்கு மண்மனம் வாராத நடன கலைஞர்கள்லாம் வச்சு அங்க அவரை வந்து வரவேற்றிருக்காங்க. உற்சாகமா இருந்தாரு தோனி. ஆமா, நமக்கும் உற்சாகம் ஏற்படுது. அங்க இருக்கிற சின்ன சின்ன பசங்கள்லாம் அந்த கிரிக்கெட்ல ஒரு பெரிய கீப்பர், பெரிய கீப்பரா இருந்தாரு. தோனிக்கு பின்னாடி ஒரு பெரிய தோனிக்கு ஒரு சின்ன பையனை தான் பார்க்கவே கியூட்டா வந்துருந்துச்சு. ஓகே, கரூர்ல நடந்த துயர சம்பவத்தை யாருமே அவ்வளவு எளிதில் மறக்க முடியாது. விஜய் வந்த அந்த கூட்டத்துல கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 41 பேர் உயிரிழந்து போனாங்க. அதை வந்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை வந்து விசாரிச்சாங்க. விசாரிச்சு விஜய் கண்டனம் தெரிவிச்சாங்க, தமிழ்நாடு அரசு கண்டனம்லாம் தெரிவிச்சாங்க. அதை தாண்டி அஸ்ரா கார்க் தலைமையில ஒரு எஸ்ஐடியும் வந்து அமைச்சிருந்தாங்க. இந்த எஸ்ஐடிக்கு எதிராக 3 வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் வந்து போடப்பட்டிருக்கு. ஒன்று டிவிக்கே வந்து போட்டிருக்காங்க, இன்னொன்று என்னன்னா பிரதீக் அப்படிங்கிற ஒரு சிறுவன், அந்த சிறுவருமே கூட்ட நெரிசல்ல வந்து இறந்து போனாரு. அவருடைய அப்பா பன்னீர்செல்வம் போட்டிருக்காரு. அதே மாதிரி கணவனை இழந்த ஒரு பெண் வந்து போட்டுருக்காங்க. குறிப்பா இந்த பிரதீக்கோடைய அம்மா ஷர்மிளா என்ன சொல்றாங்க அப்படின்னா, பன்னீர்செல்வம் எங்களை விட்டுட்டு போய் 8 வருஷம் ஆச்சு, அவருக்கும் இந்த குடும்பத்துக்கும் சம்மந்தமே இல்லை, நான் எங்க அம்மா வீட்டுல தான் இருக்கேன். இப்ப நான் அந்த இறந்தப்ப கூட வந்து எங்க கூட எல்லாம் பேசவே இல்லை, வந்துட்டு அவர் பாட்டு கிளம்பி போயிட்டாரு, அந்த பணம் வேணுங்கிறதுக்காக அப்படி பண்றாரு அப்படின்னு தாயார் குற்றம் சாட்டுறாங்க. கணவரா கைவிடப்பட்டவர்கள் சர்டிபிகேட் அந்த சர்மிளா வந்து வச்சிருக்காங்க. இப்ப பன்னீர்செல்வத்துக்கு பின்னாடி டிவிகே இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க குடும்ப தரப்பினர் வந்து சொல்றாங்க. சரி, இப்ப இந்த வழக்குக்கு வருவோம். டிவிகே தரப்பு என்ன வார்த்தை முன்வைக்கிறாங்க அப்படின்னா, உச்சநீதிமன்ற ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில இந்த எஸ்ஐடி வந்து குழு அமைக்கணும், நாங்கள் வளர்ந்து வர கட்சி, ஒரு நியாயமா வந்து விசாரணை வந்து நடக்கணும், மாநில அரசோட விசாரணை குழு மேல எங்களுக்கு நம்பிக்கை வந்து இல்லை, உண்மை வெளிவரணும்னு தான் நாங்களும் நினைக்கிறோம் அப்படிங்கிறாங்க. மாநில அரசு மேல, மாநில காவல்துறை மேல நிறைய குற்றச்சாட்டுகள் வச்சு வாதாடி இருக்காங்க டிவிகே தரப்பு உச்ச நீதிமன்றத்துல. ஆமா, அதே மாதிரி தாவேகா தரப்புல இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விஜய் அங்கிருந்து தப்பி ஓடிட்டாருன்னு அரசு தரப்பு வழக்கறிஞர் வந்து வாதங்களை வைக்கிறாரு. இது பொய்யான குற்றச்சாட்டு, போலீஸ் சொன்னாங்க இங்க இருந்து நீங்க கிளம்பிருங்க இல்லைன்னா நிலைமை மோசமாயிடும் அப்படின்னு சொன்னதை நம்பி அவங்களே பாதுகாப்பு கொடுத்து தான் வந்து அனுப்பிச்சு வச்சாங்க. இப்போ வந்து இப்படி சொல்றாங்க. எங்க தரப்பு வாதங்களையே கேட்காம உயர்நீதிமன்றமும் நிறைய அவதூறு கருத்துக்களை விஜய் மேல வச்சிருக்காங்க அப்படின்னு வாதம் வச்சிருக்காங்க. காவல்துறை தாவேகா நிர்வாகிகள் பாதிக்கப்பட்டவங்களை பார்க்க போனப்போ கூட தடுத்து நிறுத்திட்டாங்க அப்படிங்கிற வாதத்தையும் உச்சநீதிமன்றத்தில் வச்சிருக்காங்க. இப்போ அரசு தரப்பு இது எல்லாத்தையுமே மறுத்திருக்காங்க. அதே நேரத்தில் விஜய் 7 மணி நேரம் தாமதமாக வந்தது மட்டுமே இதுக்கு காரணம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அவர் தாமதமாக வந்ததுனால தண்ணீர், உணவு கிடைக்காம நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்லாம் வந்து வாதங்களை வச்சிருக்காங்க. இதுல உச்சநீதிமன்றம் சில கேள்விகளையும் நோக்கி அரசு தரப்பு வழக்கறிஞர்களை நோக்கியும் வச்சிருக்காங்க. பொதுவாகவும் கேள்விகள் வைக்கப்பட்டு
வைக்கப்பட்டிருக்கு. சென்னை உயர்நீதிமன்றம், சென்னை மதுரை கிளை 2 பேரும் ஒரே நாள்ல விசாரிச்சாங்களா இதை அப்படிங்கிறத விளக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கரூர் அப்படிங்கிறது மதுரை கிளை நீதிமன்றத்துக்கு கீழே தான் வரும். அந்த வரம்புக்குள்ள வரதை எப்படி சென்னை உயர்நீதிமன்றம் விசாரிக்க முடியும், அது ஏன் அப்படிங்கிறத விளக்கணுங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அரசு தரப்புல விஜய் இப்போ வரையும் வந்து பார்க்கல பாதிக்கப்பட்ட குடும்பங்களை அப்படின்னு வாதங்களை வச்சாங்க. அவர் வந்தாரா வரலையாங்கிறது இந்த வழக்குக்கு சம்பந்தம் இல்லாதது, நீங்க பண்ணதை மட்டும் சொல்லுங்க அப்படின்னும் நீதிபதிகள் வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து இப்போ அந்த தந்தை தரப்பு, அந்த மகனை இழந்த தந்தை தரப்பும் மனைவி, அவங்க கணவனை இழந்த மனைவி தரப்பும் காவல்துறை ஒழுங்கா பாதுகாப்பு கொடுக்கல, இது காவல்துறையோட தோல்வி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரே நைட்ல எப்படி வந்து பிரேத பரிசோதனைகள் நடந்தது அப்படிங்கிற கேள்விகளாகவும் வைக்கப்பட்டது. அதுக்கு அரசு தரப்புல இருந்து 220 மருத்துவர்கள் வரவழைக்கப்பட்டாங்க. இதுக்காக சுற்று வட்டாரத்துல இருந்து முறையா தான் அது நடந்திருக்கு பிரேத பரிசோதனை அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி அஸ்ரா கார்க் தலைமையில் அவர் ஒரு சிறப்பான அதிகாரி, மத்திய விசாரணை அமைப்புகள்லாம் வேலை பார்த்துருக்காரு. அவரை வந்து உயர்நீதிமன்றம் தான் நியமிச்சாங்க. இதில் விசாரணை நடந்துகிட்டு இருக்கு, நியாயமாக நடக்கும். அதே மாதிரி ரவுடிகள்லாம் பூந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க, அதுக்கான ஆதாரங்கள் இல்லை. விஜய் மேலே ஏன் செருப்பு வீசினாங்க அப்படிங்கிறதையும் விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம். எல்லாத்தையும் விசாரித்து ஒரு விரிவான பதில் மனு நாங்கள் தாக்கல் பண்ண நீங்கள் அனுமதிக்கணும் அப்படின்னு உச்சநீதிமன்றத்துக்கிட்ட கேட்டுக்கிட்டாங்க. உச்சநீதிமன்றம் அதை ஏற்றுக்கிட்டு ஓகே, அரசு தரப்பு ஒரு விரிவான பதில் மனுவை தாக்கல் பண்ணுங்க, அதுவரையும் ஒத்தி வைக்கிறோம் இந்த வழக்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு அரசு இந்த கால அவகாசம் கேட்கறதே காலதாமதப்படுத்துறதுக்கு தான் சொல்லிட்டு டிவிக்கு தரப்பு சொல்றாங்க. இதெல்லாம் கொஞ்சம் கலெக்ட் பண்றதுக்கு நேரம் வேணியான்னு நீதிபதிகிட்ட கேட்கலாம், அவங்க கொடுப்பாங்க. அதுக்கு நடுவுல இங்க அஸ்ரா கார்க்கு தலைமையிலான அந்த எஸ்ஐடிக்குள்ள வந்து விசாரிச்சே முடிச்சிருவாங்க, விசாரிச்சே நாங்க முடிச்சிட்டோன்னு கூட வந்து உச்ச நீதிமன்றத்தை சொல்லலாம் அப்படிங்கிறாங்க. சரி, எல்லாமே போக போதான் நமக்கு வந்து தெரியும். அதுக்கு நடுவில் இன்னொரு முக்கியமான வழக்கு, இதுவுமே என்ன பண்ணாங்கன்னா மதுரை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையே தான் ஒரு எஸ்ஐடி அமைச்சாங்க. இந்த திருச்சியில தனலட்சுமி சீனிவாசன் அந்த மருத்துவமனை கிட்னியை திருடிட்டாங்கிற ஒரு முக்கியமான வழக்கு. 1000 பேருக்கு மேல எடுத்ததா கூட வந்து சொல்றாங்க. இது எல்லாமே தகவல் தான். ஆனா அவரே என்ன சொன்னாரு, அந்த மருத்துவமனையோட ஓனர் திமுக எம்எல்ஏ கதிரவனே 250 பேருக்கு மேல வந்து நான் சேவை பண்ணியிருக்கேன் அப்படின்னு தான் சொன்னாரு. அது திருட்டுங்கிறது சேவை, இதுல மாசு வேற சப்போர்ட் பண்ணாரு. அது திருட்டுலாம் வந்து சொல்லக்கூடாது, முறைகேடுன்னு வேற வந்து சொல்லலாம்னு சொல்லி இவ்வளவு சப்பக்கட்டு கட்டுறப்பே நமக்கு தெரியும். ஆனா மதுரை உயர்நீதிமன்றம் தான் வந்து இல்ல அது எஸ்ஐடி விசாரிச்சாலும் விசாரணை எல்லாம் போட்டிருந்தாங்களே, இதுக்கு உச்ச நீதிமன்றம் போய் எஸ்ஐடி வேணான்னு தமிழ் அரசு வந்து கேட்டாங்க. ஏன்னா திமுக எம்எல்ஏல மாட்டிக்கூடாதுல்ல. கரூருக்கு வந்து எஸ்ஐடி தான் விசாரிக்கணும், நியாயமான அதிகாரி, அது உயர்நீதிமன்றம் தான் நியமிச்சாங்க அப்படிங்கறத அங்க சொன்னவங்க இப்போ உயர்நீதிமன்றம் நியமிச்ச எஸ்ஐடியை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாமக்கல் கிட்னி திருட்டு வழக்கு அங்க போயிருக்காங்க. இது டிவிகே தரப்பு சொல்றது இவங்க தான், இப்ப கிட்னி தரப்பு சொல்றது இவங்க தான், அதே சேம் டீம் தான். இப்போ உச்ச நீதிமன்றம் வந்து அப்படிலாம் கிடையாது, எஸ்ஐடி இருக்கட்டும் விசாரிக்கணும்ட்டாங்க, மனுவை ஏற்கல. அந்த மனுவையே நாங்க விசாரிக்க ஏத்துக்க முடியாது. அதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழ்நாடு அரசு தரப்புல உயர்நீதிமன்றம் சில அதிகாரிகளை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அவங்க எல்லாம் 250 கிலோமீட்டர் தள்ளி இருக்காங்க சம்பவம் நடந்த இடத்துல இருந்து. அவங்களுக்கு இந்த நிர்வாக சிக்கல் ஏற்பட்டுரும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்றோம், பக்கத்து மாவட்டங்கள்ல இருந்து நாங்க சில அதிகாரிகளை சொல்றோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படிலாம் நீங்க சொல்ற அதிகாரிகள்லாம் வச்சு விசாரிக்க முடியாது, இந்த மனுவே நாங்க விசாரணைக்கு ஏத்துக்க மாட்டோம், உயர்நீதிமன்ற உத்தரவுல நாங்க தலையிடவே விரும்பலன்னு சொல்லி மனுவை வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க. ஸோ இது ஒரு பின்னடைவா இருக்கு திமுக அரசுக்கு. இன்னொரு வழக்கும் உச்சநீதிமன்றத்துல இன்னைக்கு வந்திருக்கு. அது வந்து ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு. அது வந்து உயர்நீதிமன்றம் அதுல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா சிபிஐ தான் விசாரிக்கணும் இந்த வழக்கை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இல்லை உயர்நீதிமன்றம் சொல்றது இதுலையும் நாங்கள் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சிபிஐ விசாரணை வேணான்னு உச்சநீதிமன்றத்துக்கு போயிருந்தாங்க தமிழ்நாடு அரசு. அங்கே என்ன சொல்லிட்டாங்கன்னா இல்லை சிபிஐ தான் இதை விசாரிக்கணும், அதுக்கு நாங்கள் தடை விதிக்க முடியாது, சிபிஐ விசாரணை நடக்கட்டும் அப்படிங்கிறத உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் அந்த வழக்கில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, போலீஸ் போட்ட அந்த சார்ஜ் ஷீட் எல்லாமே நாங்கள் வந்து நிறுத்தி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை வந்து நாங்கள் நிறுத்தி வைக்கல, அது இருக்கட்டும் அந்த சார்ஜ் ஷீட்டு, அதே நேரத்தில் சிபிஐ இதை விசாரிக்கட்டும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லிட்டாங்க. ஸோ ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கும் சிபிஐ கைக்கு போகுது. இப்போ ஆமாம், இப்போ இதே அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் இது நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, சிபிஐ தான் வேணும்னு கேட்டிருப்பாங்க திமுக. இவங்க ஆட்சியில் நடக்கிறதுனால சிபிஐ விசாரணை வேணா நாங்களே விசாரிச்சுக்கிறோம், அதே மாதிரி கிட்னி திருட்டும் எஸ்ஐடி வேணா அதையும் நாங்களே விசாரிச்சுக்கிறோம். எஸ்ஐடி கூட அங்க டிவிகே அப்படிங்கிறதுனால வந்து அதை எஸ்ஐடி தான் விசாரிக்கணுங்கிறது எவ்வளவு பேர் இரட்டை நிலைப்பாடு அப்படிங்கிறது நம்ம தொடர்ந்து இந்த வாரம் முழுக்க டிஎம் கூட இரட்டை நிலைப்பாடை சொல்லிக்கிட்டே இருக்கோம். அதுலதான் இந்த வழக்குகள் எல்லாமே வந்து தெரியுது, பட்டமா வந்து தெரியுது. ஆமா, ஆனா அந்த கிட்னி திருட்டு வழக்குல கூட எஸ்ஐடினா இவங்களுக்கு கீழே உள்ள போலீஸ் அதிகாரிகள் தமிழ்நாட்டு கேடர்ல உள்ளவங்க, அந்த இங்க உள்ளவங்க தான் வருவாங்க, ஏன் வேணாம்னு சொல்லிட்டு அங்க போறாங்கிறதும் ஒரு சர்ச்சையா. நேர்மையான அதிகாரி உள்ள இருப்பாரு,
அதான் காரணமா இருக்க முடியும். இன்னொன்னு எஸ்ஐடி அமைச்சாலே அவங்க ஆள் இருந்தாலே கொஞ்சம் பத்தட்ட வருமா இல்லையா, அது கூட கூடுதல் காரணம். ஒரு உட்காந்து ஆம்ஸ்ட்ராங் கொலை வைத்து பேசுறப்ப நாகேந்திரன் இவர் தான் A1 குற்றவாளி, சிபிஐ விசாரணை வேணான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறப்ப அவர் வந்து இறந்து போயிருக்காரு இங்க. அவர் தான் A1. இவர் வந்து 1999 ஆயுள் தண்டனை கைதியா சிறையில் அடைக்கப்பட்டவர். ஆனா ஜெயில இருந்துட்டே நிறைய கொலைக்கு வந்து ஸ்கெட்ச் போட்டு வந்து கொடுத்தவர். 4 கொலை வழக்கு இருக்கு, 7 கொலை முயற்சி வழக்கு இருக்குன்னு சொல்லிட்டு 16 வழக்கு இருக்கு. இப்ப ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குலையும் கைது செய்யப்பட்டு விசாரிச்சுட்டுலாம் இருந்தாங்க. இப்போ வந்து அந்த கல்லீரல் பாதிப்பு ஏற்பட்டு இறந்து போயிட்டாரு நாகேந்திரன். ஆமா, நம்ம காவல்துறை அதிகாரிகளை சொல்றோம், சிறைத்துறையில இருக்கிற காவல்துறை அதிகாரிகள் பாருங்க எந்த அளவுக்கு கண்காணிக்கிறாங்க. உள்ள இருந்தே ஸ்கெட்ச் போட்டு வெளியே கொலை நடக்கிற அளவுக்கு போய்கிட்டு இருக்கு. ஆமா, அப்படி சொல்றியா? இவருக்கு வந்து உடல்நல பாதிப்புனாலதான் இருக்கு. அதை நான் சொல்ல வரல, நான் வந்து உள்ள இருந்தே ஸ்கெட்ச் போடுறாங்க அப்படிங்கிறத சொல்ல வரேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த தாவேக்கா பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம்ல, தாவேக்காவோட சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளர் வெங்கடேசன் அவர் வந்து சேலம் ஆத்தூர்ல ஒரு சின்ன உணவகம் வச்சிருக்காராம். அந்த உணவகத்துக்கு வந்த போலீசார் திடீர்னு அவரை கைது பண்ணி கூட்டிட்டு போயிருக்காங்க. இப்போ அங்க வந்து அவங்களுக்கு தெரியல அவங்க குடும்ப தரப்பினருக்கு எதுக்காக கைது பண்ணியிருக்காங்கன்னு. அவங்க ஆத்தூர் காவல் நிலையத்துக்குலாம் போயிருக்காங்க. இப்போ அவங்களுக்கு என்ன தகவல் சொல்லப்பட்டிருக்குன்னா, அந்த கரூர் கூட்ட நெரிசலப்போ ஆம்புலன்ஸ் வந்தப்போ சில பேர் வந்து தடுத்து நிறுத்தி தகராறு பண்ணாங்கல்ல தாவேக்கா தொண்டர்கள். அப்போ இவர் தான் சமாதானப்படுத்த அங்கே போனாராம் வெங்கடேசன். அந்த வீடியோவில் இவர் இருக்காராம். அவர்கிட்ட என்ன நடந்ததுன்னு விசாரிக்க தான் கூப்பிட்டு போயிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லதான் தகவல். இன்னொரு விஷயம், இந்த சிறைகளை பற்றி, சிறைச்சாலை இதெல்லாம் பற்றி பேசணும். அதில் அந்த தஷ்வந்த், அது வந்து இந்தியாவே உழுக்குன ஒரு வழக்கு. அதில் வந்து அந்த தீர்ப்பு அப்படிங்கிறது இன்னும் நிறைய பேரை வந்து அதிர்ச்சியிலே வச்சிருக்கு. அதுலேருந்து மீண்டு வர முடியாமல் தான் இருக்கும். தஷ்வந்த் வந்து குற்றவாளி அல்ல அப்படின்னு சொல்லி விடுவிச்சிருந்தாங்கல்ல. நேற்று புழல் சிறையிலேருந்து நைட்டு வந்து அவர் விடுதலை செய்யப்பட்டாருங்கிற தகவலும் வந்திருக்கு. காவல் நிலைய மரணங்கள் நம்ம அடுத்தடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். இப்போ இன்னொரு மரணமும் நடந்திருக்கு. இதுக்கு காவலர்கள் தான் காரணம்னு அந்த குடும்ப தரப்பு வந்து சொல்கிறாங்க. மதுரை அண்ணா நகரில் தினேஷ்குமார் அப்படிங்கிற 30 வயது இளைஞரை விசாரணைக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க மதுரை அண்ணா நகர் காவல்துறை. அங்கே போயிட்டு அவர் காலையில் கூட்டிகிட்டு போயிருக்காங்க அதிகாலையில். மதியம் வந்து அவர் பக்கத்தில் உள்ள கால்வாயில் சடலமாக மீட்கப்பட்டிருக்காரு. இப்போ இவங்க தான் அடித்து வந்து கொலை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை குடும்ப தரப்பினர் வந்து வைக்கிறாங்க. அவர் வந்து போலீஸ் விசாரணையிலேருந்து தப்பிச்சு ஓடி வந்து கால்வாயில் விழுந்து இறந்துட்டாருங்கிற இன்னொரு தரப்பு விஷயமும் இருக்குது. ஆனால் இதை உரிய முறையில் விசாரிக்கணும்னு சொல்லி நேற்று சாலை மறியல் ஒரு 6 மணி நேரம் வந்து அந்த KK நகர் சாலையில் பண்ணியிருக்காங்க அந்த குடும்பத்தினர். வழக்கறிஞர்களும் நிறைய பேர் வந்து பண்ணதுனால ஒரு போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டிருக்கு மதுரையில். இப்போ நீதிமன்ற உத்தரவுப்படி உடற்கூறாய்வு நடக்கணும், வீடியோ பதிவுலாம் இருக்கணும், இல்லைனா இவங்க வந்து மறைச்சிருவாங்க அப்படின்னு குடும்ப தரப்பு சொல்லிட்டு இருக்காங்க. ஏற்கனவே பார்த்தா சிவகங்கையில் அஜித் குமார் எப்படி வந்து அடிச்சே வந்து கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது எப்படி காவல்துறை கஸ்டடியில் இருக்கவங்க ஓடி வந்து அப்படி கால்வாயில் வந்து இறப்பாங்கன்னு தெரியல. பட் விசாரிக்கிறப்பதான் தெரியும். அதிமுக படு உற்சாகத்துல இருக்காங்களாம். அது காரணம் டிவியை கொஞ்சம் சைலண்ட் ஆனது. டிவிக்கு அவங்களோட கூட்டணி வைக்கலாம், எப்படியாவது இழுத்தரலாம்னு ஒரு எண்ணம் ஏற்பட்டிருக்க எடப்பாடி பழனிசாமிக்கு. பாருங்க, கரூர் சம்பவத்தை பயன்படுத்தி கூட்டணிக்கு பயன்படுத்துறாரு எடப்பாடி. ஆமா, அரசியல்வாதிகள் அப்படித்தானே வந்து பயன்படுத்துவாங்க. அவங்க என்ன வந்து ஓகேப்பா நீ தனியான நிலுப்பான வந்து சொல்லுவாங்க. அதான அரசியல், அதான காலகாலமா பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த அரசியல்வாதிகள்ட்ட இருந்து. ஏற்கனவே டிவி கட்சி ஆரம்பிச்சப்ப முதல் மாநில மாநாட்டில் ஏடிஎம்கே விமர்சனமே பண்ணலைங்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருந்துச்சு டிவிகே மேல. அதற்கு பிறகு 2வது மாநில மாநாட்டில் தான் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சாரு விஜய். அந்த ஒரு வருஷ கேப்லயே அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் செல்லூர் ராஜு, கடம்பூர் ராஜு எல்லாருமே வந்து விஜய் வரவேற்று தான் வந்து பேசுனாங்க. வரதுல என்னங்க தப்பு, வரலாம், டிஎம்கே வந்து ஒழிக்கணும் அப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதற்கு பிறகு 2வது மாநில மாநாட்டில் விஜய் வந்து ஏடிஎம்கே எடுத்ததுனால சில பேர் மட்டும்தான், விரல் விட்டு எண்ணக்கூடிய சில பேர் மட்டும் தான் விஜய் எதிர்த்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் எடப்பாடி பழனிசாமி ஒரே கூட்டத்தில் மட்டும் தான் பேசினார், அப்புறம் சைலண்ட் ஆயிட்டாரு. அப்புறம் விஜய் சுற்றுப்பயணம் போற இடங்கள் எல்லாமே நாமக்கல்ல மட்டும் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசினாரு ஏடிஎம்கேக்கு எதிராக. இப்ப திருச்சி, அரியலூர், நாகப்பட்டினம், திருவாரூர்ல எல்லாம் ஏடிஎம்கே எதிராக பேசவே கிடையாது. கரூர்ல கூட டிஎம்கே எதிராக ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து பேசியிருந்தாரு. அப்ப ஏடிஎம்கே மேல ஒரு பாசம் இருக்கு விஜய்க்கு ஆரம்பத்துல இருந்தே சொல்லி ஏடிஎம்கே நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க நினைக்கிறாங்க விஜய் அந்த இடத்துல ஏன் பேசுறேன்னு அவருக்கு தான் வந்து தெரியும். இப்ப என்னன்னா, கரூர் சம்பவத்துல விஜய்க்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடை எடப்பாடி எடுத்து வந்து பேசினாரு. ஸ்பாட்டுக்கு போய் ஆறுதல்லாம் சொல்லியிருந்தாரு. வீடியோல கூட விஜய் வந்து சில தலைவர்கள் எனக்கு ஆறுதல் வந்து சொன்னாங்க, நன்றிலாம் கூட வந்து பேசியிருந்தாரு எடப்பாடி பழனிசாமி பேரை சொல்லாம. இப்பதான் நாமக்கல், எந்த நாமக்கல்ல எடப்பாடி விமர்சனம் பண்ணி பேசினாரோ அதே நாமக்கல் தான்
கொடியை பறக்க விட்டாரு. குமாரபாளையத்துல கொடியை பறக்க விட்டு கூட்டணி அமைய போது பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுன்னு சொன்னோடனே ஒரு எழுச்சி ஏற்படுற மாதிரி ஒரு பிம்பத்தை வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. அடுத்து போன இடத்துலயும் கொடி நிறைய தாவேகா கொடியை வச்சு அவரை வரவேற்றிருக்காங்க. அவரும் உற்சாகமா அந்த வரவேற்பெல்லாம் ஏத்துக்கிட்டாரு. பட் அந்த மாவட்ட தாவேகா நிர்வாகிகள் அது நாங்க இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா என்ன சொல்றாங்கன்னா, இப்படி ஆரம்பிச்சு வச்சோம்னு வச்சுக்கவேன், போராட்டங்கள் எல்லாமே அவங்களே தன்னெழுச்சியா வருவாங்க, எடப்பாடியோடைய ஒரு மாஸ்டர் பிளான்னு சொல்றாங்க. ஆனா என்னன்னா, அந்த மாவட்ட நிர்வாகிகள் நான் கொடி ஆட்டலன்னு சொன்னா கூட கூட்டணி இருக்கா இல்லையா அப்படிங்கறது மேலிடம் தான் முடிவு பண்ணணும். இப்ப நம்ம விசாரிச்ச வரைக்கும் மேலிடம் வந்து இப்போதைக்கு எதுவுமே சொல்ல முடியாதுங்க, ஜனவரிக்கு அப்புறம் பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க அவங்க. ஏன்னா இப்போ இன்னும் கரூர் சம்பவத்துல இருந்து வந்து வெளியே வரல, கூட்டணி பேசுற நிலைமையில அவங்க இல்ல, யோசிக்கிற நிலைமையில கூட அவங்க இருக்க மாட்டாங்க. பேசுற நிலைமையில இல்ல, அது வேற விஷயம். ஆமா, என்ன ஆனந்த், நிர்மல்குமார், ஆதவர்ஜுனா எங்க போனாங்கன்னே வந்து தெரியல. சரி, ஓகே. திங்கட்கிழமை கரூருக்கு போறாரு விஜய் அப்படின்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னொரு பக்கம் வந்து இந்த கூட்டணி பத்தி பேசும்போது காங்கிரஸ் திமுக ஒரே மேடையில ஜோதிமணியை வச்சுக்கிட்டே வந்து பேசியிருக்கிறாரு ஐ பெரியசாமி. திண்டுக்கல் வேடசந்தூர்ல ஒரு திமுக நிர்வாகியுடைய கல்யாணம், உதயநிதி வந்திருந்தாரு. பக்கத்துல ஐ பெரியசாமி மைக்க பிடிச்ச ஒரு ஏற்கனவே காங்கிரஸுக்கும் திமுக ஒரு வாய்க்கா தகராறு கரூர்ல போய்கிட்டே தான் இருக்கு. ஆமா, ஜோதிமணி வந்து செந்தில் பாலாஜி விமர்சனமணியோட சமீபத்துல எக்ஸ்தலத்துல பதிவுலாம் வந்து போட்டிருந்தாங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, காங்கிரஸ்காரங்க வருவாங்க, யார் கல்யாணத்துக்கு வருவாங்க அப்படின்னா பெரிய பெரிய பணக்காரங்க வீட்டு கல்யாணத்துக்கு வேணா அவங்க வருவாங்க அப்படிங்கிறாங்க. ஆனா அந்த மெடல்ல இருந்த கல்யாணத்தை பார்த்தா அது வந்து ஏழை குடும்பம் மாதிரி தெரியல, பணக்காரங்க மாதிரி தான் தெரியுது. ஆமா, அது வந்து நம்ம உதயநிதி வந்திருக்காரு. மற்ற காங்கிரஸ் தலைவர்கள், பெரிய தலைவர்கள்லாம் பணக்காரர் இருந்தா மட்டும்தான் வருவாங்கன்னு அமைச்சர் ஐ பெரியசாமி பேசியிருக்காரு. அதான் நீங்க சொன்ன மாதிரி காங்கிரஸ் ஏற்கனவே உதயநிதி கூட ஒரு கூட்டத்துல பேசும்போது கை நம்மளை விட்டு போகாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஏன்னா தாவேகா காங்கிரஸ் கூட்டணி அதெல்லாம் பேசினாங்க. ஏன்னா அந்த கரூர் சம்பவத்துல திமுகவோட எல்லா கூட்டணி கட்சிகளும் விஜய் வந்து கடுமையா விமர்சிச்சாங்க, காங்கிரஸை தவிர. காங்கிரஸ்ல அவர் என்ன பண்ணாரு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு தான் வந்து போயிட்டு இருந்தாங்க. அது சத்தியமூர்த்தி பவன்ல கேட்டோன்னா என்ன சொல்றாங்கன்னா, டெல்லியில இருந்தே வந்திருக்கு உத்தரவு, அவரை வந்து விமர்சிக்க வேணாம் அப்படின்னு வந்து விஜய் விமர்சிக்க வேணாம்னு சொல்றாங்க. அப்ப கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்துல ராகுல் காந்தி டைரக்டா ஸ்டாலின்கிட்ட ஃபோன் பண்ணி பேசினதான் சொல்றாங்க, விஜய் கிட்ட பேசினதான் வந்து சொல்றாங்க. ஓகே, எப்பயுமே அந்த அரசியல் கணக்கு இருக்க தானே செய்யும். பீகார்ல அடுத்த மாசம் எலெக்ஷன் நடக்க போகுது. பரபரப்பா அரசியல் தலைவர்கள் வாக்குறுதிகள் அள்ளி வீசிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் தேஜஸ்வி யாதவ் வீட்டுக்கு ஒருத்தருக்கு அரசு வேலையை நான் கொடுக்க போறேன்னு சொல்லியிருக்காரு. 20 ஆண்டுகளா பல பேருக்கு இங்க வேலை வாய்ப்பு இல்ல, அடுத்த 20 மாசத்துல ஒவ்வொரு குடும்பத்தில இருந்து ஒரு அரசாங்க உறுப்பினர் இருப்பாரு அப்படிங்கிறாரு அவரு. அதுதான் எப்படின்னு தெரியல. அவர் வந்து வீட்டுக்கு ஒரு அரசு வேலை அப்படிங்கிறது ஒரு தேஜஸ்வியோட ப்ராமிஸ் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. பட் அது சாத்தியமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து அங்க உள்ளவங்க தான் முடிவு பண்ணணும். இன்னொரு பக்கம் அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் பிரசாந்த் கிஷோர் வேட்பாளர்லாம் அறிவிக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு 50 பேருக்கு மேல அறிவிச்சிருக்காரு. அதுல முன்னாள் வழக்கறிஞர்கள், அதுக்கப்புறம் நிறைய தொழிலதிபர்கள் இவங்கெல்லாம் வந்திருக்காங்களாம். அவர் எங்க நிக்க போறாருங்கிறது சொல்லல. ஆமா, அடுத்த கட்ட வேட்பாளர் பட்டியல்ல அது அவர் பேர் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் வரும் நாட்கள்ல காங்கிரஸ் பாஜக அறிவிப்பாங்க, பாப்போம். அப்படியே கர்நாடகாவுக்கு வரலாம். கர்நாடகாவில் ஒரு முக்கியமான திட்டத்தை வந்து அமல்படுத்தியிருக்காங்க. அந்த மாதவிடாய் காலத்துல பெண்கள் ரொம்ப சிரமத்துக்கு உள்ளாகிறாங்கல்ல, அதனால வேலை செய்யற பெண்களுக்கு ஒரு நாள் விடுப்பு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த விடுப்புக்கு அந்த சேலரியும் பிடித்தம் செய்யப்பட மாட்டாது. ஏற்கனவே சில மாநிலங்கள் அமல்படுத்திருக்காங்க, பீகார் உள்ளிட்ட மாநிலங்கள்ல. இப்ப கர்நாடகா வந்து இணைஞ்சிருக்கு. ரொம்ப ஒரு நல்ல திட்டம், தமிழ்நாட்டில் கூட அமல்படுத்தலாம். கண்டிப்பா. இன்னொரு விஷயம் என்னன்னா, பிரதமர் மோடி வந்து அவரோட நண்பர்கிட்ட போன்ல வந்து பேசியிருக்காராம். ஃபாரின் கால், நிறைய நண்பர்கள் இருக்காங்களா அவருக்கு? அவருக்கு வந்து அந்த எந்த ஃபாரின் நண்பர்னா, டொனால்ட் ட்ரம்ப் கிட்ட நான் பேசியிருக்கேன். எதுக்கு அப்படின்னா, அந்த காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கொண்டு வந்திருக்காரு, அதுக்கு வாழ்த்து சொன்னேன். அதே நேரத்தில் இந்த வர்த்தக பேச்சுவார்த்தையும் நம்ம வந்து இன்னும் வேகப்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றியும் பேசியிருக்காராம் பிரதமர் மோடி. ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொல்லிட்டேன், உங்களுக்கு நோபல் பரிசு கிடைக்கணுங்கிறத இன்டெரக்டா நான் சொல்லியிருக்கேன், இவர்தான் நிப்பாட்டினாருன்னு சொல்லிட்டு. ஆனா கிடைக்கல, அதுக்கப்புறம் வருவோம். அதுக்கிடையில உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அவரு இப்பதான் வந்து மௌனம் கலைச்சிருக்காரு ஒரு விஷயத்துல. ஆமா, அந்த செருப்பை தூக்கி வீசினாங்கல்ல அவர் மேல, அந்த ராகேஷ் கிஷோருங்கிற ஒரு வழக்கறிஞர் பார் கவுன்சில் எல்லாம் தூக்கிட்டாங்க. பிரதமர் மோடி, ராகுல் காந்தி, ஸ்டாலின், எடப்பாடி எல்லாருமே கணக்கெல்லாம் தெரிவிச்சிட்டாங்க. அப்பவே சொல்லிட்டாரு, என்னோட கவனத்தை நான் சிதற விட மாட்டேன், நமக்கு நிறைய வேலைகள் இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, ரொம்ப அதிர்ச்சியா தான் இருந்துச்சு எனக்கு,
கடந்த காலத்துல ஒரு நிகழ்வாத நான் பாக்குறேன்னு சொல்லிட்டு திருப்பி கடந்துதான் வராரு. ஆமா, நல்ல பண்பு தான் அவர்கிட்ட இருந்து நம்ம எல்லாருமே எடுத்துக்கணும். ஆமா வராரு. ஆனா அவர் மேல அந்த ராகேஷ் கிஷோர் மேலையும் எந்த நடவடிக்கை எடுக்கல. அது வந்து கவாயே வந்து அவர் மேல நடவடிக்கை எடுக்க விரும்பல அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா அதை தாண்டி அதுக்கப்புறம் நிறைய சோசியல் மீடியால ரைட் விங் இந்துத்துவா கும்பல் வந்து வெளிப்படையாவே வந்து கவாய்க்கு எதிராக நிறைய வெறுப்பை வந்து பரப்பிட்டு இருக்காங்க. அவங்களையும் வந்து கண்டுக்காம தான் இருக்காங்க மத்திய அரசு. இன்னும் சொல்ல போனா அவங்க எல்லாமே மோடிக்கு ஆதரவா பேசின யூடியூபர்ஸ், சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் தான். அவங்க எல்லாரும் வந்து வெறுப்பை பரப்பிட்டு இருக்காங்க. வேடிக்கை தான் பார்க்குது மத்திய அரசு. ஆனா மோடி சொன்னாரு ஒட்டுமொத்த இந்தியாவும் கோபத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல போல இருக்கே. ஆமா, ஆனா அவங்கள இந்தியர்கள் இல்லையா, அதுல ஆன்டி இந்தியன்ஸா? ஏன்னா அவர் வந்து அதுல வேற எதுவுமே போடல, ஒரு மேலோட்டமான கண்டன பதிவு தான். அதுல அந்த சனாதனம் பத்தி பேசினாங்க, வெறுப்பை பரப்புறாங்க, அந்த மாதிரி எந்த வார்த்தைகளுமே இல்லை அதுல. ஒரு வழியா அமைதிக்கான நோபல் பரிசு இன்னைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த நோபல் பரிசு எனக்கு வேணும்னு எவ்வளவு அடம் பிடிச்சாரு ட்ரம்ப். ஆமா, இதெல்லாம் அமைதியா அறிவிச்சுட்டு அப்படியே போயிடுவாங்க. அதையே கலவரமா மாத்தி எனக்கு தான் கொடுக்கணும்னு கேட்டுட்டு இருந்தாரு. ஒட்டுமொத்த பேருமே இந்த நோபல் பரிசு இன்னைக்குதான் காத்துக்கிட்டு இருந்தாங்க, யாருக்கு கொடுக்க போறாங்க, ட்ரம்ப் கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ட்ரம்ப்புக்கு கொடுக்கல. அதுக்கு முன்னாடி இலக்கியத்துக்கான நோபல் பரிசு யாருக்கு கிடைச்சுன்னு வந்து பார்த்தலாம். லாஸ்லோ கிராலான்ஸ்கோர்கை அப்படிங்கிற ஹங்கேரியை சேர்ந்த நபர்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. பயங்கரவாத சூழல்ல கூட கலையோட சக்தியை புரிய வச்சதுக்காக இந்த விருது அவருக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகே, அவருக்கு வாழ்த்து சொல்லியிருக்கலாம். இன்னொருத்தர் வந்து மனமுடைஞ்சு போய் வெள்ளை மாளிகையிலே முடங்கிட்டாராமா. யாருன்னா ட்ரம்ப் தான். ஏன்னா அமைதிக்கு எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு ரொம்ப சத்தமாவே அந்த விருதை கேட்டுக்கிட்டு இருந்தாரு. பட் அவருக்கு கொடுக்கல. போச்சு, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வேற. என்ன வெள்ளிக்கிழமை அறிவிப்பாப்புல ஏதாவது முக்கியமான கோவத்துல என்ன வரி போட போறாரோ தெரியல. நார்வே நாட்டுல இருந்தா அந்த விருதெல்லாம் கொடுக்குறாங்க, என்ன பண்ண போறாருன்னு தெரியல. சரி, இப்போ அந்த நோபல் பீஸ் பிரைஸ் யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா மரியா கொரினா மச்சாதோ இவங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க. இவங்க வெனிசுலா நாட்டில் எதிர்கட்சியை சேர்ந்தவங்க. அந்த வெனிசுலா நாடு வந்து ஒரு சர்வாதிகார பாதையிலேருந்து இப்போ தான் ஜனநாயக பாதைக்கு மாறிக்கிட்டு இருக்கு. அந்த பாதை மக்களோட ஜனநாயக உரிமையை மீட்டெடுக்கிறதுக்காக ஓய்வில்லாமல் உழைச்சவங்க தான் அந்த மரியா. அவங்க வந்து அது அமைதியான முறையில் இந்த ஆட்சி மாற்றம், அதாவது சர்வாதிகார பாதையிலேருந்து ஜனநாயக பாதைக்கு மாற்றுறதுக்கான எல்லா வேலைகளையும் பண்ணது இவங்க தான் அப்படின்னு சொல்லி நோபல் பீஸ் பிரைஸ் கமிட்டி வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது இந்த இயக்கத்துக்கு கிடைத்த வெற்றி எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருக்குது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு தகுதி வாய்ந்த நபர் கையில் தான் இது போயிருக்கு அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியுது. நிச்சயமா இந்த அமைதிக்கான நோபல் பரிசு மட்டுமே 350க்கும் மேற்பட்டவங்க பரிந்துரைக்கப்பட்டிருக்காங்க. அதுல தான் மரியா வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அதுல ட்ரம்ப் ஒருவர் தேர்ந்தெடுக்கப்படாதவர். எல்லாரும் இனி அவர் அவ்வளவுதான், அவர் கடை முடிச்சது நினைக்கும் போது அவருக்கு பதிலாக அவர் நண்பன் வந்தாண்டான்னு விஜயோட ஃப்ரெண்டு சஞ்சீவ் ஏதோ படத்தில் நடிச்சிருக்காரு போல. அட்வைஸ் செய்பவருக்கு இருக்கும் நேரத்தை பொறுத்து நமக்கு அட்வைஸ் அமைகிறது. இலக்கியத்துக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டது. லாஸ்லோ கர்ஸ்கார்கியோ, இது வந்து அந்த அண்ணாமலை படத்துல நேசமானியா போனியா தெருன்னு படிப்பாரு அவரு. அதை வச்சு கிணறு பண்ணி போட்டுருக்காங்க சோசியல் மீடியால. குற்றம் செஞ்சா இப்படித்தான், தன்னஞ்சே தன்னை சுடும். டே எனக்கு ஜொரண்டா. இன்னைக்கு ஸ்டாலினுக்கு விருது கொடுக்கலாம். அது இது எது? டிவிகே தரப்புல SIT வேணும், அஸ்தராக தான் விசாரிக்கணும், மாற்றக்கூடாதுங்கிறாங்க. இன்னொரு பக்கம் CBI வேணாங்கிறாங்க ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல. ஒரு பக்கம் கிட்னி திருட்டு வழக்குல SIT வேணா கலைச்சிருங்க அப்படிங்கிறாங்க. இது எல்லாமே பாக்குறப்ப அது இது எதுன்னு கன்ஃபியூஸ் ஆகுது நமக்கு. ஆமா, 3 இருக்கு. அது இது எது 3 வழக்கு இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு வந்திருக்கு. ஆமா, 2 வழக்கு DMK எதிராக தான் மாறி இருக்கு. இரட்டை நிலைப்பாடுங்கிறது தொடர்ந்து வெளிப்படையா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதனால அது இது எதுங்கிற விருதை வந்து ஸ்டாலின் கொடுத்து விடைபெறலாம். நன்றி. பண்டிகைகளை மேலும் இனிமையாக்க என்றென்றும் உங்களுடன் அடையார் ஆனந்த பவன். வெரைட்டியான ஸ்வீட்ஸ், முறுமுறுப்பான ஸ்நாக்ஸ், ஸ்பெஷல் கிஃப்ட் பாக்ஸ்களும் கிடைக்கும். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நட்சத்திர எழுத்தாளர் ராம் முருகவேலின் அட்டகாசமான நாவல் புனைப்பாவை இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் உங்கள் விகடன் பிளேயில். இப்போவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. பிளே ஐகானை கிளிக் பண்ணி புனைப்பாவை கேளுங்க.